அப்படின்னா எந்த ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குது, எங்களுக்கும் தெளிவா தெரியும். அதனால அப்படியெல்லாம் விட்டு பண்ண முடியாது. அதுதான் டாக்டர் ஐயா அவர்கள், இந்த நம்ம போராட்டம் வெறும் கவனிக்கானது மட்டும் கிடையாது. நம்ம இந்த கொலையை பார்க்கிறோம். இந்த கொலையை ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒருத்தன் செய்யறான், சுர்ஜித்துங்கிற ஒருத்தன் செய்யறான். அவனுடைய புகைப்படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம கவினோட அப்பா ஒரு விவசாயியா இருந்திருக்கிறாரு, அவங்க அம்மா டீச்சர். அவங்க பையன் எப்படி படிச்சு ஐடி வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான். 2 போலீஸோடைய பையன் என்னவா இருந்திருக்கணும்? இன்னும் பெரிய போலீஸ் அதிகாரி ஆகலாம் நினைச்சிருக்கலாம், நல்ல மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ தொழில் செய்யலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவனை ரவுடி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. கையில அருவா வச்சுக்கிட்டு ரவுடி ஆக்கி கூலிப்படை கும்பலா பொறுக்கி பையனா ஆக்கி வச்சிருக்காங்க. இது அவங்களோட பெற்றோரோட மட்டும் குற்றம் சொல்றது கிடையாது. அவங்க பெற்றோர் மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதி, அவங்க சூழலும் மொத்தமே காரணம் என்றுதான் சொல்லணும். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.